இங்கிலாந்து தேர்தல் தோல்விக்காக ரிஷி சுனக் முன்னாள் எம்பிக்களிடம் மன்னிப்பு கோரினார். பிரிட்டிஷ் முன்னாள் பிரதம மந்திரி ரிஷி சுனக் கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர்களின் மோசமான செயல்திறனுக்காக மன்னிப்பு கோரினார். அவர் யார்க்ஷயரில் உள்ள ரிச்மண்ட் மற்றும் நோர்தாலர்டனின் தனது சொந்த தொகுதியில் ரிஷி வென்றார். மேலும் டோரிகள் தனது வாரிசை தேர்ந்தெடுக்கும் வரை எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். 44 வயதான ரிஷி வெள்ளிக்கிழமை 10 டவுனிங் தெருவில் தனது பிரியாவிடை உரையில் தனது கட்சி சகாக்கள் மற்றும் தேசத்திடம் தோல்விக்காக மன்னிப்பு கேட்டார். அவர் டோரி தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்தார். தொழிலாளர் கட்சி 650இல் 411 எம்பிகளுடன் மகத்தான வெற்றியை பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அனைத்து கன்சர்வேட்டிவ் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரங்கள் செய்து அயராது உழைத்தும் வெற்றியடையாமல் போனதற்கு வருந்துகிறேன் என சுனக் உரையில் கூறினார். அவருக்கு பதிலாக கட்சி தலைவர் பதவிக்கு வரும் முன்னணியினர் திரைக்கு பின்னால் தங்கள் ஆதரவை திரட்டி வருகின்றனர். சுனக்கின் தலைமையை வெளிப்படையாக விமர்சித்த முன்னாள் உள்துறை செயலர் சுயல்லா பிரவர்மனும் தலைவர் பதவிக்கு போட்டி போடுகிறார். வளர்ச்சி என்பது இங்கிலாந்தின் தேசிய பணி. ரேச்சல் ரீவ்ஸ். இங்கிலாந்தின் முதல் பெண் நிதியமைச்சரான ரேச்சல் ரீவ்ஸ் தொழிலாளர் கட்சியின் மகத்தான தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துவதற்கான புதிய தேசிய பணியின் ஒரு பகுதியாக உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் தனியார் முதலீடுகளை நோக்கி நடவடிக்கையை எடுக்க தொடங்கினார். 14 வருட இடைவெளிக்கு பிறகு மத்திய இடது கட்சி ஆட்சியை பிடித்த நிலையில் ரீவ்ஸ் மற்றும் பிரதம மந்திரி கேர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வளர்ச்சியை மீண்டும் தூண்டுவதற்கும் நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்தனர். விரயம் செய்ய நேரமில்லை என்று ரீவ்ஸ் கூறினார். புதிய வீடுகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கும் காற்றாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான திட்ட அனுமதிகளை விரைவுபடுத்துவதற்கும் 2016 பிரெக்சிட் வாக்கெடுப்புக்கு பிறகு அரசியலில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்திய பிரிட்டனில் முதலீடு செய்ய தயங்கும் முதலீட்டாளர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதற்கும் அவர் உறுதியளித்தார். 2010 தேங்கி நிற்கும் வாழ்க்கை தரம், பொதுக்கடன், தேசிய பொருளாதார உற்பத்தியில் 100% நெருங்கி வருதல் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு பங்காக வரி விதிப்பதால் நிலைமை மேலும் சிக்கலாகிறது. போதுமான வீடுகளை நிர்மாணிப்பதில் உள்ள சிக்கல்களை நிவர்த்தி செய்ய கன்சர்வேட்டிவ் நிர்வாகத்தில் முன்னால் அகற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வீடு கட்டும் இலக்குகளை அரசாங்கம் மீட்டெடுக்கும் என்று ரீவ்ஸ் அறிவித்தார். இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரின் முதல் வெளிநாட்டு பயணம். இங்கிலாந்து பிரதமராக ஸ்டார்மரின் முதல் வெளிநாட்டு பயணம் பற்றிய சில முக்கிய விவரங்களை பார்க்கலாம். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு செல்கிறார். அவர் அமெரிக்க தலைநகரில் நேட்டோவின் 75வது ஆண்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உக்ரைனின் போராட்டத்திற்கு பிரிட்டனின் ஆதரவை ஸ்டார்மர் மீண்டும் உறுதிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய இராணுவ கூட்டணிக்கு பிரிட்டனின் ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் ஐரோப்பிய தலைவர்கள் மாநாட்டை இங்கிலாந்தில் நடத்தவுள்ளார். இளவரசர் ஹாரிக்கு விருது சர்ச்சையில் முடிந்தது. சேவைக்கான பாட் டில்மேன் விருது இளவரசர் ஹாரிக்கு வழங்கப்பட உள்ளதால் தனக்கு எதிரான கடுமையான சர்ச்சையை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இளவரசர் ஹாரி. ராயல் வர்ணனையாளர் மைக்கேல் கோல் ஹாரியின் செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். விருதை நாகரிகமாக நிராகரிக்க வேண்டும் என்றும் ஹாரியை கேட்டுள்ளார். வேல்ஸ் இளவரசி அவரது சகோதரரை பற்றி இரக்கமற்ற விஷயங்களை கூறினார். எனவே வியாழன் இரவு வழங்கப்பட வேண்டிய விருதுக்கான மனுவில் 68,000 பேர் கையெழுத்திட்டனர் என்று அவர் மேலும் கூறினார். கோல் தொடர்ந்தார். அமெரிக்காவில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிவோம். மறைந்த ராணி உயர்வாக மதிக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இளவரசர் ஹாரியின் சேவை எங்கே என்று பலர் கேள்வி கேட்கின்றனர்.
ஹாரிக்கு மூத்த சமூகத்திற்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்திய அவரது அயராத உழைப்புக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த விருதை வழங்கப்படுகிறது. இருப்பினும் இந்த முடிவு சர்ச்சையை உருவாக்கியுள்ளதால் சசெக்ஸ் டியூக் இந்த மரியாதைக்கு தகுதியானவர் அல்ல என்று பலர் நம்புகிறார்கள். விருது மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருப்பதால் அவர் அதை பணிவுடன் நிராகரிக்க வேண்டும் அல்லது அவர் அதை நேரில் ஏற்கக்கூடாது, ஏனெனில் அவர் கோபப்படுவதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று கோலி கூறினார். இராணுவத்தில் பணியாற்றுவதற்காக தனது விளையாட்டு வாழ்க்கையை துறந்த கால்பந்து வீரர் பால் டில்மேன் நினைவாக இந்த விருது பெயரிடப்பட்டது. பின்னர் அவர் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டார். டில்மானின் தாயார் மேரி கூட இந்த முடிவை விமர்சித்தார். இது போன்ற சர்ச்சைக்குரிய மற்றும் பிளவுபடுத்தும் நபர் விருதை பெறுவது அதிர்ச்சியடைந்ததாக